எல்லாம் வந்துட்டீங்களா? இந்த இந்த தமிழ் கல்வெட்டு பாருங்க. கிட்டத்தட்ட இங்க வந்து நீங்க வந்து தமிழினுடைய 3 எழுத்து வடிவங்களை பார்க்க முடியும். இது தமிழ் எழுத்து வடிவம்னு சொல்லுவோம். நம்ம கிமு 2ஆம் நூற்றாண்டு, அதாவது 2200 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட எழுத்து வடிவம் இது. சரிங்களா? இதுல வந்து 2 ஊர் இதை வந்து இளஞ்சினும் அது நெல்வேலினும் அதுல இருக்குது. இந்த கல்வெட்டுல தான் வந்து பாத்தீங்கன்னா இளஞ்சி பேராதன் மகன் இமயவன் முலாகை குடுப்பித்தோன். இந்த முலாகையை வந்து இதை வந்து இந்த குடவரை வந்து இந்த குடவை அமைச்சு கொடுத்தவங்க, இந்த மேல தூம்பு பாக்குறீங்க இல்லைங்களா, விளிம்பு, இதை அமைத்து கொடுத்தவர் வந்து இளஞ்சின்னு ஒரு திருநெல்வேலி பக்கத்தில் ஊர் இருக்கு, அதான் இருக்கலாம். இளஞ்சியை சேர்ந்த பேராதனுடைய மகன், ஆதன்கிற சொல் நம்ம எல்லா இடங்களையும் பார்க்கலாம். பேராதனுடைய மகன் இமயவன் முலாகை கொடுப்பித்தோன்றது இந்த முதல் கல்வெட்டு. இந்த 2வது இருக்கிற இந்த கல்வெட்டு வந்து நெல்வேலியை சேர்ந்த நெல்வேலி சிலிவன் அதினன் வெளியன் முலாகை கொடுப்பித்தோன் அப்படின்னு இருக்கும். அப்போ நெல்வேலியை சேர்ந்த சிலிவன்றது செலியனாக இருக்கலாம். அதனுடைய திரிந்த வடிவம் சிலிவன் இதில் குறிப்பிட்டது. செலியன் பாண்டியனுடைய பேரா செலியனா இருக்கலாம். அந்த செலியனுடைய வெளியன் அதினன் என்பவர் இந்த முலாகையை வந்து வெட்டி கொடுத்தாரு அப்படிங்கிற செய்தி வந்து இந்த தமிழ் கல்வெட்டில் பார்க்குறோம். இதுதான் தமிழினுடைய எழுத்து வடிவம். இதில் வந்து ஒரு சிறப்பு லக்னம் எனக்கு நல்லா தெரியுற மாதிரி ஒன்று இருக்கும். இந்த இருக்கு இல்லைங்களா, ஒரு கியூ மாதிரி அந்த சிறப்பு லக்னம். இது வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து தமிழினுடைய எழுத்து வடிவம். இது நீங்கள் அப்படியே அந்த தமிழர் அங்கே மகாவீரனுடைய